சீக்கிரமே வீட்டுக்கு வர மனுஷன் நேத்து வரவே இல்லை. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாம தெரு தெருவா இவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கதிர் தம்பி கூட நேத்து என்ன ரோட்ல வச்சு பார்த்தது. ஆமா சார், அவங்க சொல்றது உண்மைதான். நான் டிரைவிங் போயிட்டு திரும்ப வரும்போது அவங்கள ரோட்ல பார்த்தேன். அவரை இவங்க தேடிட்டு இருந்தாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி இவங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டேன். ஐயோ, அப்ப கூட என் புத்திக்கு உரைக்கவே இல்லை. மயிலுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு தான் இவர் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியாமலே போச்சு. இப்போ மயில போன் பண்ணவும் தான் எனக்கே டக்குன்னு தோணுச்சுங்க. வழக்கமா மயில பிறந்த நாள் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கரெக்டா போன் பண்ணி வாழ்த்து சொல்லிடுவாரு. இம்புட்டு நாளா மயில நம்ம கூட இருந்தா இப்ப புருஷ வீட்டுக்கு போயிட்டாலே எப்படி அவளுக்கு வாழ்த்து சொல்றதுன்னு 2 நாளா இந்த மனுஷன் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில இப்படி கிளம்பி வந்துட்டாரு போல. இல்லங்க, தீபாவளி பொங்கல்னா கூட இவர் கொண்டாடவே மாட்டாரு. பொண்ணு பிறந்த நாளை மட்டும்தான் இவர் திருவிழா மாதிரி கொண்டாடுவாரு. கொண்டாடத்தான் முடியல, ஒரு வாழ்த்தாவது சொல்லுவோன்னு வந்தவரை இப்படி பண்ணிட்டீங்களே. இது என்னம்மா புது கதையா இருக்கு? ஏன் மயில, நீ ஏன் சொல்லு. உங்க அப்பா உன் பிறந்த நாளை பெருசா தானே கொண்டாடுவாரு. கொண்டாடுவாரு. ஏன்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீ உண்மையாவே உங்களுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லதான் வந்தியா? ஆமா சார், நான் அதுக்காக தான் வந்தேன். சர்ப்ரைஸா 12 மணிக்கு வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். வர வழியில நாய் துரத்துச்சு. பதறி போய் சம்மந்தி வீட்டுக்குள்ள போயிட்டேன். தம்பி வேற என்ன பார்த்து திருடன் திருடன் கத்துனாரா. என்ன தம்பி நேத்துக்குன்னு பார்த்து நான் வேற கொஞ்சம் அந்த பதட்டத்துல பயந்து போய் வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே இவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு அது அப்படியே என்னென்னமோ ஆயிடுச்சுங்க சார். ஏன் சம்பந்தி, இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? இவங்க திருடன்னு சொன்னதுனால நான் அப்படியே பதறிட்டேன் சம்பந்தி. ஐயோ அழுவாதையா, பேச்சே வரல சம்பந்தி. ஏன் மயில, உங்க அப்பா நேத்து ராத்திரி உனக்கு போன் பண்ணாரு தானே? பண்ணாரு. கேளுங்க சார், பண்ணிருக்காரு சார். நீங்களே போனை வாங்கி பாருங்க சார். எத்தனை மணிக்கு என் பொண்ணு மயிலுக்கு போன் பண்ணிருக்காருன்னு அதுல பாருங்க, தெரிஞ்சிரும். எங்க உங்க போனை கொடுங்க. அந்த தம்பி கிட்ட நான் தான் வாங்கி வச்சு கொடுப்பா. இந்தாங்க சார்.